1330 குரல்களை எந்த வரிசையில் கேட்டாலும் கூறி அசத்துகிறான் சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த 7 வயது சிறுவன் ஜீவன் பிரியன். சென்னை புத்தக கண்காட்சியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்த குட்டி சிறுவனின் கதை இதோ. மோட்டு பட்லு, டோராமான், நொபிடா, சின்சான், டோரா போன்ற கார்ட்டூன் கதாபாத்திரங்கள்தான் 21ஆம் நூற்றாண்டின் குழந்தைகளின் கவனத்தை வெகுவாக ஈர்ப்பவை. இவைகளிலிருந்து விடுபட்டு ஐயன் வள்ளுவனின் 1330 குரல்களையும் மனப்பாடமாக கூறி அசத்தி வருகிறான் சென்னை திருவொற்றியூரைச் சேர்ந்த ஜீவன் பிரியன். மகேந்திரன், வேதவதி தம்பதியினரின் மகனான பிரியனுக்கு தற்போது 7 வயது. தங்களது மகனிடம் உள்ள நினைவாற்றலை உணர்ந்த பெற்றோர் 3 வயது முதல் அவனுக்கு திருக்குறள் கற்றுத்தர தொடங்கினர். எள்ளப்பனையர் என்ற திருக்குறள் ஆசிரியரின் பயிற்றுவிப்பால் 4 வயதில் 1330 குரல்களையும் எவ்வித பிழையுமின்றி கூறத் தொடங்கினான். எள்ளப்பனையர் என்ற திருக்குறள் ஆசிரியரின் பயிற்றுவிப்பால் 4 வயதில் 1330 குரல்களையும் எவ்வித பிழையுமின்றி கூறத் தொடங்கினான். அதிகாரம், திருக்குறள், எண் என எதை கூறினாலும் அதற்குரிய குரல்களை பால்மனம் மாறாமல் கூறி சென்னை நந்தனத்தில் நடைபெற்று வரும் புத்தக கண்காட்சியில் அனைவரது கவனத்தையும் ஈர்த்தான் சிறுவன் பிரியன். இளம் வயதில் திருக்குறளை முழுமையாக மனப்பாடம் செய்த சிறுவன் என்ற விருதை 5 வயதிலேயே பெற்ற பிரியனை பாராட்டி தமிழக அரசு கௌரவித்துள்ளது. என்னுடைய மனைவி அவங்க தமிழே தெரியாம தெலுங்கு மட்டுமே படிச்சவங்க. எனக்கு திருமணம் பண்ணிட்டு தமிழ் மட்டும் தான் பேச தெரியும். ஆனால் அவங்க தெலுங்குலேயே திருக்குறள் எழுதி அவர் கற்றுக் கொடுத்து மிகப்பெரிய உழைப்பு என் மனைவியும் எல்லப்பனையாவும் தான். அதன் பிறகு அவர் அதை எப்படி கண்டுபிடிச்சோம் அவர்கிட்ட இந்த விஷயம் இருக்குது அப்படின்னா, ஒரு நாள் சமையல் அறையில் என் மனைவி சமையல் செஞ்சுட்டு இருக்கும்பொழுது 60 ஆண்டுகளை அவங்க சும்மா சொல்லிகிட்டே இருந்தாங்க. அந்த 60 ஆண்டுகள் சொல்லிட்டு இருக்கும்போது அது ஒரு வாயில வார்த்தையே வராத நேரங்களில் அந்த 60 ஆண்டுகளை ஒரு 3 நாளில் சொல்லிட்டார். திருக்குறள் மட்டுமின்றி கூட்டல், கழித்தல், கணக்குகள் மற்றும் கணித சூத்திரங்கள் என எதை கேட்டாலும் சிறிதும் யோசிக்காமல் பதில் சொல்லி அசத்துகிறான் பிரியன். திருக்குறளை தவிர்த்து ஆத்திச்சூடி, கொன்றைவேந்தன் உள்ளிட்டவற்றையும் படித்துள்ளான் குட்டி அறிவாளி. நியூஸ் 18 தமிழ்நாடு செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் விவேக்குடன் செய்தியாளர் தமிழரசி.